சேலம் மாவட்டத்தில் பயன்பாடற்று கிடைக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் அங்கு சிறுவர்கள் கஞ்சா புகைக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக ஸ்கார்ப் இந்தியாவை சேர்ந்த மனநல மருத்துவர் கோடீஸ்வர ராவ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போதைய காலகட்டத்தில் சிறுவர்கள்ட்ட அந்த போதை பழக்கம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா மாணவர்களிடம் இந்த போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிக்க உளவியல் ரீதியா ஏதாவது காரணம் இருக்குமா? வணக்கங்க. முதல்ல பற்றி கேட்டதுக்கு நன்றி. பட் பள்ளிக்கூடங்கள்லையும் சரி, இப்ப பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைகள், கல்லூரி படிக்க குழந்தைகள் கிட்ட சமீப காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-8 வருஷத்துக்கு மேலாக அதிகமாக புழக்கம் இருக்கிறது உண்மைதான். அது காரணம் அவைலபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே கிடைக்கிறது. எல்லாமே மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. இப்போ சாராயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்கஹால் பாத்தீங்க அப்படின்னா சாராய கடையில மட்டும்தான் கிடைக்கிறது. ஆனா டாஸ்மாக் போன்ற சாராய கடையில மட்டும்தான் கிடைக்கிறது. பட் ட்ரக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா தெருவுலையும் கிடைக்கிறது. ஒரு தெருவுலையும் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரக்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கின்றது. கூட அது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட அதிகமா புழக்கம் இருக்கின்றது உண்மைதாங்க. இது குறைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இது பிரபலன்ஸ் அங்க கிடைக்கக்கூடிய அவங்க யாரெல்லாம் விற்கிறாங்களோ தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு சில விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏற்கனவே ஒரு சில விஷயம் எடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அக்சசபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எங்கெங்க வீட்டுக்கு வெளியில வந்தாலும் கிடைக்கிறது. இப்போ லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா, எங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் பார்த்துருந்தோம். அந்த குழந்தைக்கு 16 வயசு ஆகிறது. அந்த குழந்தை பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தை கஞ்சா பொருள் போகிறது அவங்க அடிமையா இருக்காங்க. பழக யூஸ் பண்ண கிடையாது, அடிமையா இருக்காங்க. அது விடுபட்டு வெளியில வர முடியல. பிளஸ் அவங்களுக்கு ஒரு சில மனநல தொந்தரவுகள் வந்திருக்காங்க. சுத்தி சரி வராம எந்த ஒரு காரியத்திலையுமே அவங்களால கவனம் செலுத்த முடியல. எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரக்ஸோடைய ப்ரீஆக்குபேஷன் சொல்லுவாங்க, அதை பத்தி நினைச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி உள்ளபடி அதிகமா ஆயிட்டுன்றது உண்மைங்க. சார், இப்போ வேற ஏதாவது ஒயினோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருளை பயன்படுத்தும் போது அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கஞ்சா மாதிரியான போதைப் பொருளை பயன்படுத்துறத வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்? இல்ல கண்டிப்பா உண்மைதாங்க. ஏன்னா இந்த ஸ்மெல்ல கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு சில நேரங்கள் அவங்களோட வாழ்க்கை இதுல வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் இது கஞ்சா ரொம்ப கஷ்டம்தான், சரிங்களா? பட் அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சில விஷயங்கள் நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். பட் க்ளோஸா மானிட்டரிங் பண்றதுல அதாவது அவங்க நடவடிக்கைகளை கொஞ்சம் கூர்மையை கவனிக்கிறது. அந்த கவனிக்கிறதுல நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ரொம்ப க்ளோஸா பண்ணோம் அப்படின்னா என்ன நீங்க வேவு பாக்குறீங்க அப்படின்றாங்க, என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்றாங்க. அதனால அந்த பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கும் உறவு நிறைய அடிபட்டுறது. அதுவும் ஒரு சில இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறத ஒரு குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை ரொம்ப கண்டிப்போட வளர்த்தா அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கணும் ஓடி போயிடுறது. ஸோ அதனால அது மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் தடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா உண்மை சொல்லணும் அப்படின்னா தடுத்து ஆகணும். பிளஸ் அவங்களுக்கும் நெருங்கி பழகணும், சரிங்களா? பிளஸ் அந்த குழந்தைங்க நடவடிக்கைகள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த டிசிப்ளின் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய நேரங்கள் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அதுதான் சொல்லிட்டு இருந்தா சார் ஒரு டிசிப்ளின் கொண்டு வரும். இவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்ல பயன்படுத்துறது இவங்களுக்கு அதிகமா இருக்கின்றது. அவங்க பயன்படுத்துறது எப்படி தெரிய மாட்டேங்கிறது. அவங்க கூலிக்கும் சொல்லக்கூடிய ஒரு சில அந்த கரண்டின்னு சொல்லுவாங்க, வாய்ப்புல வச்சுக்கிறது. அதெல்லாம் ஸ்கூல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பள்ளிக்கூடங்களை நானும் போய் பார்த்துருக்கேன், சரிங்களா? அது அரசாங்க பள்ளிக்கூடமா தனியார் பள்ளிக்கூடங்களா இருந்தாலும் இந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறது. ரொம்ப சர்வசாதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கின்றது. இந்த அவைலபிலிட்டியை குறைக்கணும் அப்படின்னா எல்லாருமே அது அரசாங்கம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணணும், பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? பிளஸ் அது இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம குறைக்க ட்ரை பண்ண மட்டும்தான் குறைக்க முடியும். சார், இப்போ சிறு வயதிலே இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால குற்ற செயல்கள்லாம் அதிகரிக்குது. இந்த பட்சத்தில் இந்த பெற்றோர்கள் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறது? அதுக்கான தனியாக ஹீலிங் சென்டர்ஸ் இருக்கா? அதுக்காக அவங்க எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை எடுக்கலாம் பேரண்ட்ஸ்? கண்டிப்பாங்க. இது பத்தி கண்டிப்பா குழந்தைங்களுடைய நடவடிக்கைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். குழந்தை லேட்டா தூங்குறதா, இல்லாட்டி நம்ம ஒரு சில நேரங்கள்ல வீக்கெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்றாங்களா, சரிங்க, நிறைய பணம் செலவு பண்றாங்களா, இல்ல நம்ம பணம் வீட்டுல காணாம போயிடுறதா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் பார்க்கணுங்க. ஏன்னா இவங்க இந்த பாக்கெட் மணி என்ற பெயர்ல நிறைய பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப 500 ரூபாய் அப்படின்றது ரொம்ப சில்லறை கவாசம் ஆயிடுச்சு இப்போ, சரிங்களா? இப்போ நாம அப்கோர்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கூட. பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. இப்போ ரொம்ப சர்வசாதாரணமா 500 ரூபாய் அப்படின்றது கொடுத்துறாங்க. அது கணக்கு கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. சரிங்களா? நம்ம குழந்தைகிட்ட நம்ம ஏன் பணம் கொடுக்கணும்?
சரிங்களா. பிளஸ் ஒரு சில நேரங்கள் நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் குழந்தை அடிமையா இருக்குது அப்படின்னா வீட்டில் ஒரு சில பொருட்கள் காணாம போயிடும். சரிங்களா. காஸ்ட்லி பொருள் காணாம போயிடும். சரிங்களா. ஒரு சில நேரங்களில் வந்து நகையில கொண்டு போய் வித்துறாங்க குழந்தைங்க. சரிங்க. இது நிறைய நேரங்களில் பேப்பர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா. அதனால அது மாதிரி வந்து ஒரு சில காஸ்ட்லியான பொருட்கள், சரிங்களா, விலை உயர்ந்த பொருட்கள் காணாம போனாலோ, இல்லை வீட்டுல பணம் காணாமல் போனாலோ, இல்ல குழந்தை வந்து நிறைய நேரம் வந்து லேட்டா, நிறைய நேரம் வந்து வீட்டுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன், இல்லாட்டி வந்து ஒரு சில நேரங்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா குழந்தையோட சேர்ந்து நான் பசங்களோட சேர்ந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி லேட்டா வந்தாலோ, அப்படி திருப்பி குழந்தை வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தை கொஞ்சம் வந்து நம்ம வந்து கவனம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் கூட போன வாரம் ஒரு குழந்தைய பார்க்கும்போது கேட்டுட்டு இருந்தாங்க அம்மா கிட்ட. அந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிறகு நேரா கொண்டு போயிட்டு ஒரு சில பொருட்கள் கொண்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சிருக்காங்க. சரிங்களா. அந்த பாத்ரூம்ல வச்சுட்டு அவங்க தனியா வந்து பாத்ரூம்குள்ள வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா. அது மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணும்பொழுது அவங்க வந்து பார்க்கும்பொழுது பட் சந்தேக நோக்கம் இல்லாம கொஞ்சம் குழந்தையோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது அதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிளஸ் அது உரிய நடவடிக்கை முடிக்க முடியும். அதுக்காக தனி சென்டர்ஷிப் கிடையாதுங்க. சரிங்களா. ஒரு சில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய வந்து போதை மறுவாழ்வு இல்லங்கள், போதை தடுப்பு மையங்கள் பிளஸ் அதுக்காக உண்டான பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே அடல்ட்டுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க 18 வயசுக்கு மேல இருக்கவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பா இது மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறது. எங்க குழந்தைகள் சிறார்கள் பண்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க அதிகமாக வந்து இவங்க வந்து சமூக விரோத செயல்களுக்கு நிறைய அதிகமாக ஈடுபடுறாங்க. இவங்களை வந்து சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போட்டுறாங்க ஒழிய பட் இதெல்லாம் டிஎஸ்சி ரொம்ப ரொம்ப நம்ம ஊட்ட கம்மியா இருக்கு. சரிங்களா. அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி எதுவும் இல்லை. இவங்க இதுதான் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. அந்த அட்வைஸ் பண்றதுனால பெருசா முன்னேற்றங்கள் இருக்கிறது கிடையாதுங்க. சரிங்களா. இப்போதைக்கு நம்ம ஊர்ல எதுவும் அது மாதிரி கிடையாது. சரிங்களா. ஃபியூச்சர் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா. இப்போ வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிஎஸ்சி சென்டர்ல வச்சு பண்றாங்க. அதுவும் பெருசா அந்த ட்ரக்ஸ்க்கு பெருசா வந்து அவங்க விலை கொடுக்கறது இல்லை. அவங்க வந்து ஒரு சில பேருக்கு வந்து மனநல தொந்தரவுகள் இருந்தால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பிளஸ் மனநல தொந்தரவுகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பயனுள்ள இருக்குன்றது. வெறுமனே ட்ரக்ஸுக்கு மட்டும் அது குழந்தைகளுக்கு வந்து பண்ணும்போது 12 வயசு 13 வயசு 14 வயசுல குழந்தைங்க வராங்க. அது பெண் குழந்தைங்களுக்கும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஆண்கள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இருந்தாங்க. பெண் குழந்தைகளும் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா போதை படிக்கிற அடிமையா நிறைய பெண் வந்துட்டு இருக்காங்க இப்போ. சரிங்களா. இப்போது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் கிடையாதுங்க. சரிங்களா. அதுதான் நான் சொல்ல இருக்கேன். சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.